ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் விஜய் பிரபாகர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வாட்டர் ஹீட்டரை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான். இந்த ஹீட்ரு பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி அதுக்குள்ளே டிப் பண்ணி வச்சு நம்ம ஹீட் பண்ணுற மாதிரி மாடலு. இது பார்த்திங்கன்னா பிராண்டட் வாமெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் 2014 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது. நல்ல பிராண்டுன்னு கூட சொல்லலாம். 1969 இவங்க இருக்காங்க. இந்த வாட்டர் ஹீட்டர் இன்றைக்கி ஒர்க் ஆகலை. இது எப்படி சரி பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கலாம். உள்ளே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் கொடுத்துருப்பாங்க. இது கிரவுண்டு, இது கிரவுண்டு. ஒரு டெர்மினல் பாசிட்டிவ், ஒரு டெர்மினல் நெகட்டிவ். இதில் நம்ம கனெக்ஷன்ஸ் எதுவும் கட் ஆகிருந்தது அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஃபஸ்ட்டு நம்ம எது லூஸாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட் இது ஆகிருக்கா அப்படின்றதும் பார்க்கணும். தண்ணி இன்னும் ரொம்ப பட்டிருந்தாலும் ஷார்ட் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த ஹீட்டர் யூஸ் பண்ணும்போது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பக்கெட்டில் நம்ம டிப் பண்ணி வைக்கும்போது நீங்கள் எப்போ தண்ணி சூடாகிடுச்சுன்னு செக் பண்ணாலும் தயவு செஞ்சு சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ஹீட்டரை வெளியே எடுத்துகிட்டு தொட்டு பாருங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் கரண்ட் அடித்து இறந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் இதெல்லாம் வந்துகிட்ருக்கு. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். சரி, ஹீட்டரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இது நல்லா கருகி இருக்குது. இந்த இடத்துல ஷார்ட் ஆகிருக்கு. அதனால தான் நம்மளுக்கு இந்த ஹீட்டர் ஒர்க் ஆகலை. பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்குது. நம்ம இதில் கனெக்ஷன்ஸ் மட்டும் நம்ம செக் பண்ணி அதை இது ரிமூவ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இது நல்லா ஒர்க் ஆகும். தெரியுதுங்களா? அந்த ஷார்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த பாசிட்டிவ் டெர்மினல் கட் ஆகிருக்கு. நெகட்டிவ் கனெக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. கிரவுண்டும் கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு இப்போ தேவை பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவை நம்ம ஸ்லீவை ரிமூவ் பண்ணி இதை கரெக்ட் பண்ணி இதில் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். அது இது பார்த்திங்களா, அதெல்லாம் இந்த பிசுறுகள் தனியாக தெரியுது. இது ஷார்ட் ஆனது. இந்த ஷார்ட் ஆனதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் உள்ளே படிஞ்சிருச்சு. சரி, நம்ம இப்போ கட் பண்ணி ஸ்லீவை கட் பண்ணி கனெக்ஷன் கொடுக்கலாம் வாங்க. இந்த கிரவுண்ட் கனெக்ஷனையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். கிரவுண்டு ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கீழே இருக்கிற பாட்டம் பீஸும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஈஸியாக. இது பார்த்திங்கன்னா நெகட்டிவ். இந்த மைனஸ் அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கரெக்டாக அது நல்லா தான் இருக்குது. பாசிட்டிவ் மட்டும்தான் இப்போ நம்ம கிளியர் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம ஸ்லீவ் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸ்லீவ் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் டைரெக்டாக கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி. இந்த ஹீட்டரில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பாசிட்டிவாக இருந்தது ரொம்ப ஷார்ட் ஆகிடுது. அதனால் பாசிட்டிவ் இந்த தடவை இந்த பக்கம் கொடுத்துக்கலாம். இந்த பக்கம் பாசிட்டிவ், இந்த பக்கம் நெகட்டிவ் நம்ம கொடுக்கலாம். சென்டரில் ஆஸ் யூஸ்வல் கிரவுண்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணலாம்.
பாசிட்டிவ் வந்து நம்ம மாட்டியாச்சு. ஃபுல்லாக டைட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. லூஸாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லூஸாக இருந்த இதுனாலும் மறுபடியும் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பாசிட்டிவ் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் டெர்மினலையும் எடுத்து கொடுத்துடலாம். ஸ்லீவ் வந்து எவ்வளோ தூரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இந்த ஸ்லீவை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே கனெக்ஷன் கொடுக்கும்போது இடிக்கும், வயர் வந்து பத்தாமல் இருக்கும், லென்த்து பத்தாது, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் மாட்டிடலாம். யூஸ்வலாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வச்சுட்டு கிரவுண்ட் கனெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். கிரவுண்ட் கனெக்ட் பண்ணியாச்சு. பாசிட்டிவ் நெகட்டிவும் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மேலே இருக்கிற டாப் வந்து நம்ம போட்டலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு கனெக்ஷனையும் இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் போட்டுடலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னா இந்த பவர் கார்டு வந்து ஸ்லிப் ஆகி வராமல் இருக்கிறதுக்காக இந்த ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப டைட் வைக்காதீங்க, இந்த கிளிப் வந்து உடச்சிடும். அளவான டைட் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கிரவுண்ட் மூணுமே கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த பாடி டாப் பாடி போட்டுடலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம தண்ணி பிடிச்சி அதில் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிடலாம் வாங்க. நம்ம வந்து அந்த செட்டப் ரெடி பண்ணியாச்சு. ஹீட்டர் ரெடி பண்ணி இப்போ வந்து அந்த வாட்டர் பக்கெட்டில் வந்து நம்ம போட்டிருக்கோம். சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே ஒரு விஷயம் வந்து பாருங்கள், இதில் வந்து எப்போவும் தண்ணியில் வந்து இந்த லெவல் மட்டும் டிப் பண்ணி வைங்க போதும். ஃபுல்லாக வந்து டிப் பண்ணக்கூடாது. இதில் வந்து இந்த லெவல் இது வரைக்கும் இருந்தால் போதும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து உள்ள தண்ணிக்குள்ளே டிப் பண்ண வேண்டாம். முக்கால் வாசி மட்டும் தண்ணியில் இருந்தால் போதும். சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. சுவிட்ச் ஆன் பண்ணி ஒரு 10 செகண்ட் இல்லை 20 செகண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தெரியும். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது சுவிட்ச் ஆன் ஆனது ஹீட்ரு ஒர்க் ஆகிறது வந்து தனியாகவே தெரியும். ஒரு மாதிரி வாட்டர்லேயே வந்து பிளர்ராக இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் தெரியும் பாருங்கள். இங்கே தெரியுதுங்களா? ஒரு மாதிரி இப்படியே தண்ணி ஆடுற மாதிரி பிளர் ஆகிற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து நம்ம கண்ணிலேயே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஹீட்ரு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு.
இல்லை நீங்கள் வந்து தொட்டு பார்த்து தான் செக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா தொட்டு பார்த்து செக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சுவிட்ச் ஆனில் இருக்கும்போதோ ப்ளக்கு பண்ணியிருக்கும் போதோ தண்ணி வந்து செக் பண்ண வேண்டாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மேற்கொண்டு இது மாதிரி நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.